டம்மி கிரியேட் பண்ணதுக்காக லெட்டுன்னு கிரியேட் பண்ணி ஒரு டம்மின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணதையுமே ஒரு நியூ லிஸ்ட் நோடு கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணி அதோட வேல்யூ வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த டம்மினோட கரண்ட் நோட ஆக்க போகிறேன். அதுக்கு கரண்ட் நோ கிரியேட் பண்ணி இந்த டம்மிக்குள்ளே போட்டுடலாம். போட்டதுமே என்ன ஆகும்னா இந்த டம்மி வந்து கரண்ட் நோட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கேரியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கேரி வேரியபிள் கிரியேட் பண்ணி இனிஷியல் வேல்யூ கேரி வந்து 0ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு எந்த வேல்யூயும் இருக்காது அதுக்குள்ளே. இப்போ வந்து வைல் லூப் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணதையுமே இப்போ லிஸ்ட்டு 1 வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கும்போது இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகணும். அதே மாதிரி லிஸ்ட்டு 2வும் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கும்போதும் இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகணும். அப்புறம் கேரியும் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது இந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். இப்போ உங்களுக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ லிஸ்ட்டு 1 வந்து ஒரு லிஸ்ட் நோடில் எதுவுமே இல்லைன்னா அது நல்லாயிரும். இப்போ வந்து அது வந்து கண்டிஷன் வந்து இங்கே ஃபால்ஸ் ஆகும்போது லிஸ்ட்டு 1 ரன் ஆகாது. அதே மாதிரி லிஸ்ட்டு நோடில் வந்து எப்போ வந்து வேல்யூலாம் போகுதோ அது வந்து நல்லா மாறிடும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். அப்புறம் இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகாது. இப்போ கேரியில் வந்து வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். அதெல்லாம் அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ கேரிலையும் நல்லா இருக்கணும், லிஸ்ட்டு 1லையும் நல்லா இருக்கணும், லிஸ்ட்டு 2லையும் நல்லா இருக்கணும். அது வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். அதுக்கு தான் நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஆட் பண்ணுறதுக்காக சம்முன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் கேரியும் ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது இஃப் கண்டிஷனில் L1ஓட வேல்யூ வந்து நல்லா